ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கு போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாலாஜியை போய் சொல்லி ஏமாற்றி பார்த்தோம்னா வீராவும் பிருந்தாவும் வீராவோட அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது கண்மணி வீராவோட அம்மாவும் தான் இருக்கிறாங்க. அப்போ பாலாஜி கேட்குறாங்க, இது யார் வீடு? நீங்கள் விஜய் தானே எனக்காக இங்கே தேடிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, எங்கே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ கண்மணியும் உங்கள் அம்மாவும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது யார்? புதுசாக ஒருத்தனை யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கண்மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. யார் இது? எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ பாலாஜி பார்த்தோம்னா இங்கே பாரு, எதுக்காக எனக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிற, விஜய் எங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கவும் உடனே அவங்க வீராவும் பிருந்தாவும் சொல்கிறாங்க, அங்கே விஜய் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற? அப்போ நீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வீரா நடந்ததுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு விஜய் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ என்னன்னா என் புருஷனையும் சரி அதே மாதிரிக்கு பிருந்தாவோடைய கணவரையும் சரி அவள் இந்த மாதிரிக்கு மாட்ட வச்சிருக்கிறா. அவங்கள காப்பாற்றணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே கண்மணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் புரிஞ்சிருது. அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக தான் இவனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ பாலாஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன என் விஜயை பற்றி இந்த மாதிரிலாம் தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? என் விஜய் அந்த மாதிரி காலெல்லாம் கிடையாது, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாரு பாலாஜி, நீ நினைக்கிற மாதிரிக்கு விஜய் நல்லவ கிடையாது. உண்மையை சொல்ல போனால் விஜய்க்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாலாஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அதுதான் உண்மை, அதாவது பிருந்தாவோட கணவரை தான் அவள் ஏமாற்றி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பிருந்தாவுக்கும் அதுக்கப்புறமா கார்த்திக் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவள் போய் சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரிக்கு அன்னைக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாலாஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் கணவர்கள்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி விஜயை பற்றி அவங்க தப்பாகவே பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வீரா பாலாஜியை போட்டு அடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத பாலாஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நானும் உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட நீ அதை பற்றி கேட்காம நீயா பட்டுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவள் எவ்வளோ மோசமானவ தெரியுமா, என் குடும்பத்தை என்ன அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு, நாளைக்கு நீ சாட்சி சொல்கிற விஜய் யார் என்னன்னு சொல்லிட்டு நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் உடனே பார்த்தோம்னா வீரா கதவை அடைச்சிருந்தாங்க. இங்கே பாரு, நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல பாலாஜிக்கு. அப்போ கண்மணிக்கிட்ட வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, நீ நினைக்கிற மாதிரிக்கு அவங்க யாரும் மோசமானவங்க கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ராகவ மாமா ரொம்பவே நல்லவர் அப்படிங்கவோ இங்கே பாரு, நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, என்ன இருந்தாலும் சரி தான் ராகவ பண்ணின தப்புக்கு நீ மாறன் மேலே பழி சுமத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் என்கிட்டையும் போய் சொல்லி நீ ஏமாற்றிட்டுலாம் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்லும் போது இங்கே பாரு, நான் எதுக்காக இந்த மாதிரிக்கு சொன்னேன்னு கண்டிப்பாக நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பேன். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ராகவ மாமா ரொம்பவே நல்லவர், அவரை நீ ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி தான், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால வீராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. சரி ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமா கண்மணிக்கிட்ட நம்ம புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு பிருந்தாவும் வீராவும் அங்கேருந்து வராங்க. அப்போ அவங்க பாலாஜியை அவங்க வீட்லேயே ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வீரா ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரிக்கு பாலாஜியை நம்ம வீட்டில் தான் நான் அடைச்சி வச்சிருக்கிறேன், நீங்கள் தான் அவனை பாதுகாத்துக்கணும், அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கவும் சரி அம்மா நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் அங்கே காட்டவும் உடனே நீதிபதி வக்கீல் எல்லாருமே வந்துருந்தாங்க. மாறன் அதுக்கப்புறமா கார்த்தி வந்துடவும் அப்போ ராமச்சந்திரன் அவங்க மாறனே கார்த்தியும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா, உங்களால் பாரு எங்கே நிற்கிதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் அப்போ கார்த்தியும் அவங்க மாறனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் சரி தான் அப்பா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்தது பார்த்தோம்னா நீதிபதி விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா உடம்பு ஃபுல்லாக இந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கவும் ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் அந்த மாறன் மச்சா தான் காரணம், அவர் தான் என்ன இந்த மாதிரிக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடந்ததெல்லாம் சொல்லவும் இதை கேட்டதுமே நீதிபதி மாறனை போட்டு திட்டுறாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியா போட்டு அடிப்பீங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா விஜய்க்கு ஆதரவா வக்கீலும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்கய்யா, இவங்க குடும்பமே சேர்ந்து விஜயை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது, இவங்களுக்குலாம் ஒரு பெரிய தண்டனையை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாறனுக்கு ஆதரவா அவங்களும் வக்கீல் பேசுறாங்க. அப்போ நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படி பண்ணலன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே மாறன்
வந்து சொல்கிறாங்க எல்லா ஆதாரத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீதிபதி கிட்ட விஜயால் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாறன் மச்சான் என்ன மச்சான் இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளாக என்ன, நான் வந்து சாதாரணமான ஒரு பொண்ணு, கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, என்னை வந்து அதாவது எனக்கு அப்பா இல்லாதனால என்ன பாவம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நானும் இவங்களை நம்பி வந்தேன். ஆனால் வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன தூரம் என்னை கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அடுத்த நாள் தான் தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாரும் என்னை கொடுமைப்படுத்துறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு. அடுத்த நாளே வந்து அங்கே உள்ள மருமக 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சியே வந்து அவங்க கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் பொறுத்து தான் நான் இருந்திருக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க வந்து என்னை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா காயம், இதுக்கு மேலே என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே நீதிபதி வந்து அவங்க விஜய் சொன்னது எல்லாத்தையுமே நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லா ஆதாரத்தோடு அவங்க சொல்கிறத பார்த்துட்டு நீதிபதி வந்து நம்பவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராமச்சந்திரனும் வள்ளியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எல்லா தப்பும் பண்ணினவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு நம்ம பக்கம் எந்த ஆதாரமும் இல்லாதனால நீதிபதி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ நம்ம பசங்களுக்கு அவங்க தண்டனை கொடுக்கறதுக்காக தீர்ப்பு வழங்க போறாரு. இப்போ என்னன்னா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா வந்து எந்திக்கிறாங்க. விஜய் பண்ணின தப்புக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீங்க யாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கேட்கும் போது மாறனோட ஒய்ஃப் தான் நான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே நீதிபதி சொல்றாங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க, அது எங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா பாலாஜியை அழைச்சிட்டு வராங்க. அதே மாதிரிக்கு விஜயோட மொபைலையும் அவங்க எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பி வச்சாங்களா அது எல்லாத்தையும் வந்து தன்னுடைய மொபைலை வச்சிருக்கிறாங்களா அது எல்லாத்தையும் ஆதாரமாக வந்து அவங்க வீரா வந்து கொடுக்கவும் இது எல்லாத்தையும் நீதிபதி பார்க்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது இதெல்லாம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் பாலாஜியும் வந்து அவங்க தரப்பு சொல்கிறாங்க வீரா வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான், விஜய் வந்து என்னுடைய ஒரு பொண்டாட்டியாகும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதுமே நீதிபதி வந்து சொல்கிறாங்க அதாவது விஜய் உன்னை எந்த அளவுக்கு நல்லவன் சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன், ஆனால் இப்போம்லாம் தெரியுது உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி சொல்லவும் அப்போ வந்து அவங்க விஜய்க்கு வந்து ஆதரவாக வக்கீல் இருக்காங்களா, என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவங்க வந்து ஆதாரம் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கும்போது இதெல்லாம் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கவும் அவ்வளோதான் போச்சுது நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜயை அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுமே நீதிபதி வந்து சொல்கிறாங்க விஜய் இந்த அளவுக்கு வந்து அதாவது இவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நடந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இதுக்கு மேலே நீ இந்த குடும்பத்தை போட்டு கஷ்டப்படுத்த மாட்டே அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே விஜய் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கவும் இங்கே பாருமா சும்மா அழுது எடுத்து நாடகம் மாட்டிட்டு இருக்காத, நீ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு நினச்சி நானும் கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நீ எவ்வளோ பெரிய மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே விஜய்க்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இதுக்கு மேலே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அவரை நம்ப மாட்டார் போலுக்கு, இவ எல்லா ஆதாரத்தையும் காட்டினால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பாலாஜி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவள் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரிதான், அவள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதனால என் விஜயை என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க நீதிபதி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு பெண்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு நடந்தவங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கணும், அப்போ தான் நம்மளும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து அதாவது அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. அதை வந்து வாசிக்க ஆரம்பிக்கவும் விஜய் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயோட அம்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, இங்கே பாருங்க வள்ளி நானும் என் பொண்ணும் கண்காணாத இடத்துக்கு போயிருந்தோம், தயவு செய்து என் பொண்ணை விட சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க உன் பொண்ணுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற